வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய கடற்படையில இரண்டாவதா இணைய உள்ள அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் குறித்து சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. இந்திய கடற்படையில எந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் இணைக்கப்பட உள்ளது, அந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இரண்டாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை இந்தியா எதற்காக உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியா வெற்றிகரமா ருத்ரம் 2 அப்படிங்கிற ஒரு ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த ருத்ரம் 2 மிசைல் இந்திய விமானப்படையோட தாக்கும் திறனை மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும்னு சொல்றாங்க. ருத்ரம் 2 மிசைலோட சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த மிசைல இந்தியா எதற்காக டெவலப் செஞ்சிருக்காங்க, ருத்ரம் 2 மிசைல பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை இந்திய விமானப்படையால் கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்தியா பல வருடங்களா நியூக்ளியர் ட்ரையட் கேப்பபிலிட்டியை டெவலப் செய்யறதுக்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. நியூக்ளியர் ட்ரையட் அப்படிங்கிறது கடல், ஆகாயம் மற்றும் நிலத்தில இருந்து அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் திறனை நியூக்ளியர் ட்ரையட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில 2016 வருடம் வரைக்கும் இந்தியாவால தரை மற்றும் வானில் இருந்து அணு ஆயுத தாக்குதல்களை நடத்த முடியும். ஆனா நீருக்கு அடியில் இருந்து ஒரு அணு ஆயுத தாக்குதலை நடத்தணும்னா அதற்கு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் தேவை. அதற்காக அணுசக்தியில் இயங்கக்கூடிய ஒரு பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீனை வெற்றிகரமா இந்திய கடற்படையில இணைச்சாங்க. இதனை தொடர்ந்து 2017 வருடம் INS அரிகாட் அப்படிங்கிற இரண்டாவது நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் சப்மரீனை இந்தியா லான்ச் செஞ்சாங்க. அந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்தி பல கட்ட சோதனைகள் நடத்தப்பட்டது. இந்த சூழ்நிலையில 2024 வருடத்தோட இறுதி கட்டத்துல INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பலை இந்திய கடற்படையில் இணைக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பல் 2017 வருடம் லான்ச் செய்யப்பட்டிருந்தாலும் இந்த கப்பல் இன்னும் இந்திய கடற்படையில இணைக்கப்படாம இருந்துச்சு. தற்போது INS அரிகாட் கப்பல்ல அனைத்து விதமான சோதனைகளும் வெற்றிகரமா நடத்தி முடிக்கப்பட்டதனால இந்த நீர்மூழ்கி கப்பலை இப்போ இந்திய கடற்படையில இணைக்க போறாங்க. இந்த INS அரிகாட் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் இந்தியாவின் நியூக்ளியர் ட்ரையட் கேப்பபிலிட்டியை மிகப்பெரிய அளவுல அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை ரஷ்யாவின் உதவியோடு இந்தியா விசாகப்பட்டினத்துல வச்சு கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்ல பயன்படுத்தப்படும் நியூக்ளியர் ரியாக்டரை பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் டெவலப் செஞ்சிருக்காங்க. INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பல்ல 83 மெகாவாட் பவரை ஜெனரேட் செய்யக்கூடிய காம்பாக்ட் லைட் வாட்டர் நியூக்ளியர் ரியாக்டர் பயன்படுத்தப்படுது. இந்த நீர்மூழ்கி கப்பல் ஏற்கனவே இந்திய கடற்படையில பயன்பாட்டில் உள்ள INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பல் போன்றே உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த நீர்மூழ்கி கப்பல் 364 ஃபீட் நீளமும் 36 ஃபீட் அகலமும் 49 ஃபீட் உயரமும் கொண்டதாயிருக்கும். INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பல் கிட்டத்தட்ட 6000 டன் எடை கொண்டது. இந்த நீர்மூழ்கி கப்பல்னால நீருக்கு அடியில் மூழ்கிய நிலையில் 44 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். அதுவே தண்ணீரோட மேற்பரப்புல 22 முதல் 28 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த நீர்மூழ்கி கப்பலை இயக்குறதுக்கு 95 நபர்கள் தேவைப்படுவாங்க. INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பல்னால அதிகபட்சமா 300 மீட்டர் ஆழத்துல பயணிக்க முடியும். இந்த நீர்மூழ்கி கப்பலோட பிரதான நோக்கமே அதிக எண்ணிக்கையில அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய மிசைல்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்துவதுதான். அந்த வகையில INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பல்ல 750 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட 12 K-15 மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். இல்லனா 4000 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட 4 K-4 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். இந்த நீர்மூழ்கி கப்பல்ல 6 டார்பிடோ டியூப்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பயன்படுத்தி எதிரி நீர்மூழ்கி கப்பல் மற்றும் போர் கப்பல்கள் மீது டார்பிடோக்களை லான்ச் செய்து தாக்குதல் நடத்த முடியும். இந்த சூழ்நிலையில இந்த INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பல் இந்த வருடத்தோட இறுதிக்குள் இந்திய கடற்படையில இணைக்கப்பட உள்ளது மிகவும் ஒரு முக்கிய
முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் இந்தியாவின் அணு ஆயுத தாக்கும் திறனை மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். இந்தியாவோட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் ப்ராஜெக்டுகளோட டீடைல்ஸ், இந்தியாவுடைய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தயாரிப்பு திட்டங்களை, இந்தியா தன்னுடைய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தயாரிப்பு திட்டங்களை ரொம்ப ரகசியமா வச்சிருப்பாங்க. இந்த சூழ்நிலையில S4 மற்றும் S4 ஸ்டார் அப்படிங்கிற 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை இந்தியா கட்டி வருவதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. S4 மற்றும் S4 ஸ்டார் நீர்மூழ்கி கப்பல்கள் ஏற்கனவே இந்தியா தயாரிச்சிருக்க INS அரிகாட் மற்றும் INS அரிகாந்த் நீர்மூழ்கி கப்பல்களை விட 1000 டன் அதிக எடை கொண்டதா இருக்கும். இதன் காரணமா இந்த நீர்மூழ்கி கப்பல்கள்ல அதிக எண்ணிக்கையிலான சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். அது மட்டும் இல்லாம K5 அப்படிங்கிற 5000 முதல் 6000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய K5 அப்படிங்கிற ஒரு சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைலையும் இந்த S4 மற்றும் S4 ஸ்டார் நீர்மூழ்கி கப்பல்ல இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அதனால தரையில் இருந்து அக்னி மிசைல்களை ஏவி தாக்குதல் நடத்துவது போல இந்த S4 மற்றும் S4 ஸ்டார் நீர்மூழ்கி கப்பல்களை பயன்படுத்தி 5000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துல உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களும் 2025 வருடத்துக்குள் இந்திய கடற்படையில இணைக்கப்பட உள்ளது. இதன் காரணமா இந்தியாவுடைய அணு ஆயுத தாக்கும் திறன்ல மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அடுத்த அப்டேட், DRDO நிறுவனம் ருத்ரம் 2 அப்படிங்கிற ஒரு ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல Su-30 MKI போர் விமானத்துல இருந்து லான்ச் செய்து வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. நேற்று காலை 11:30 மணிக்கு இந்த சோதனை வெற்றிகரமா நடத்தப்பட்டிருக்கு. இந்த சோதனையின் போது ருத்ரம் 2 மிசைல் மிக சிறப்பா செயல்பட்டதா DRDO சொல்லி இருக்காங்க. தற்போது நடத்தப்பட்ட சோதனையில மிசைலோட ப்ரொபல்ஷன் சிஸ்டம், இலக்கை கண்டுபிடித்து தாக்குதல் நடத்துவதற்கு பயன்படுத்தும் கைடன்ஸ் அல்காரிதம் போன்ற பல சிஸ்டங்கள் சோதிக்கப்பட்டிருக்கு. இந்த ருத்ரம் 2 மிசைல் சோதனைய அதிநவீன ரடார் சிஸ்டம், எலக்ட்ரோ ஆப்டிகல் சிஸ்டங்கள் மற்றும் டெலிமெட்ரி ஸ்டேஷன்கள்ல இருந்து மானிட்டர் செஞ்சிருக்காங்க. இதனால குறிப்பா போர்க்கப்பல்கள்ல இருந்தும் இந்த மிசைல் சோதனை கண்காணிக்கப்பட்டிருக்கு. இதனால ருத்ரம் 2 மிசைலோட ஒவ்வொரு சிஸ்டத்தையும் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிருக்காங்க. இந்த சோதனையோட முடிவுல ருத்ரம் 2 மிசைல் வெற்றிகரமா Su-30 MKI போர் விமானத்துல இருந்து லான்ச் செய்து சோதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு DRDO சொல்லியிருக்காங்க. ருத்ரம் 2 மிசைல் முழுக்க முழுக்க உள்நாட்டிலே டெவலப் செய்யப்பட்ட ஒரு ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல். இந்த மிசைல் திட எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய மிசைல். ருத்ரம் 2 மிசைல பயன்படுத்தி பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்ல பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்களை இந்தியால உள்ள பல்வேறு நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க. ருத்ரம் 2 மிசைல் சோதனை வெற்றிகரமா நடத்தி முடிக்கப்பட்டவுடன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இந்த ருத்ரம் 2 மிசைல் இந்திய விமானப்படைக்கு மிகவும் ஒரு முக்கியமான மிசைலா பார்க்கப்படுது. ஏன்னா ருத்ரம் 2 மிசைல 2 விதங்கள்ல இந்திய விமானப்படையால பயன்படுத்த முடியும். முதல்ல ருத்ரம் 2 மிசைலோட ஆன்டி ரேடியேஷன் மிசைல் வேரியண்டா பயன்படுத்தி சிட் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். சிட் ஆபரேஷன் அப்படிங்கிறது சப்ரேஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ். அதாவது இந்த ஆபரேஷனை விமானப்படை யுத்தத்தோட தொடக்கத்துல நடத்துவாங்க. குறிப்பா சொல்லணும்னா யுத்தத்தோட தொடக்கத்துல எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் ஆபரேஷன்ல இருக்கும். அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தாக்கி அழிப்பதற்கு இந்த ருத்ரம் 2 ஆன்டி ரேடியேஷன் மிசைல்கள் பயன்படுத்தப்படும். ஆன்டி ரேடியேஷன் மிசைல் அப்படிங்கிறது எதிரிகளோட ரடார் சிஸ்டங்கள்ல இருந்து ரடார் சிக்னல்கள் வெளிவரும். அந்த சிக்னல்களை பயன்படுத்தி ரடார்கள் எந்த இடத்துல நிலைநிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடித்து இந்த மிசைல்கள் டார்கெட்டை நோக்கி சென்று தாக்குதல் நடத்தும். இதன் மூலமா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்ல பயன்படுத்தக்கூடிய ரடார்கள்ல இருந்து வரக்கூடிய சிக்னல்களை வச்சு இந்த மிசைல்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தாக்கி அழிக்கும். ருத்ரம் 2 மிசைலோட ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ல இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் வித் சேட்டலைட் கைடிங் சிஸ்டமும் இருக்கு. மிசைலோட இறுதி கட்டத்துல IIR ஹோமிங் சிஸ்டமும் இருக்கு. ருத்ரம் 2 மிசைலோட ஆன்டி ரேடியேஷன் மிசைல எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை மீறி தாக்குதல் நடத்துவதற்கு பயன்படுத்துவாங்க. அடுத்து ருத்ரம் 2 மிசைல ஒரு ஏர் டு கிரவுண்ட் மிசைலாகவும் பயன்படுத்த முடியும். இதனால இந்த ருத்ரம் 2 ஓட ஏர் டு கிரவுண்ட் மிசைல பயன்படுத்தி எதிரிகளோட பங்கர்கள், விமான ஓடுதளங்கள், விமானங்களை நிறுத்தி வைக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட் ஹேங்கர்கள் போன்ற பல்வேறு
பல்வேறு டார்கெட்டுகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். ருத்ரம் 2 மிசைல்னால 155 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்கள்னால அதிகபட்சமா 300 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். ருத்ரம் 2 மிசைலோட சிறப்பு அம்சமே இந்த மிசைல்கள்னால டார்கெட்டை மிக துல்லியமா தாக்க முடியும். குறிப்பா சொல்லணும்னா ருத்ரம் 2 மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி 5 மீட்டர், அதாவது டார்கெட்ல இருந்து 5 மீட்டர் சுற்றளவுக்குள் இந்த மிசைல்கள்னால மிக துல்லியமா தாக்க முடியும். ருத்ரம் 2 மிசைல தேஜஸ் MK-1A, தேஜஸ் MK-2, ஆம்கா, டெட்பாஃப் போன்ற பல விமானங்கள்ல இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த மிசைல்னால மாக் 5.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 5.5 மடங்கு வேகத்துல சென்று இலக்கை தாக்க முடியும். 5.5 மடங்கு அப்படிங்கிறது ஹைப்பர்சானிக் வேகம். ஹைப்பர்சானிக் வேகத்துல இந்த மிசைல்கள் பறந்து சென்று இலக்கை தாக்குறதுனால எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் இந்த மிசைல்களை தடுக்க முடியாது. இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் ருத்ரம் 2 மிசைல்ல இருக்கு. இப்போ ருத்ரம் 2 மிசைல் வெற்றிகரமா சோதிக்கப்பட்டதனால இன்னும் கூடிய விரைவில் இந்திய விமானப்படையில் இணைக்கப்படும். இதன் மூலமா இந்திய விமானப்படையோட தாக்கும் திறன்ல மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.